வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம இன்ஃப்ராரெட் கன்வெர்ட்டட் கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனும் ஐஆர் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோஸ் கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்ஃப்ராரெட் கன்வெர்ட்டட் கேமராஸ் அப்படின்னா என்னது? ஸோ நார்மலாக உங்கள் கேமராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சென்சாருக்கு முன்னாடி ஒரு ஹாட் மிரர் ஃபில்டர்னு இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர் என்ன பண்ணுன்னா இன்ஃப்ராரெட் ரேஸ், யூவி ரேஸ் அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் விசிபிள் லைட் மட்டும் உள்ளே அனுப்பும். ஸோ அதனால தான் நமக்கு ஒரு நல்ல கலர்ஃபுல்லான இமேஜஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கறது எல்லாமே விசிபிள் லைட்டில் இருக்கிறதுனால விசிபிள் லைட் மட்டும்தான் நமக்கு வேணும். இந்த மற்ற இன்ஃப்ராரெட் யூவி ரேஸ்லாம் நமக்கு தேவையில்லைன்றதுனால அந்த ஃபில்டர் அந்த வேவ்ஸ்லாம் பிளாக் பண்ணிவிட்டு விசிபிள் லைட் மட்டும் கொடுக்கும். பட் இப்போ இந்த இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபில்டர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணும். அதாவது நீங்கள் லாங் எக்ஸ்போஷர் போனால் தான் உங்களுக்கு இன்ஃப்ராரெட் லைட்டே ஓரளவுக்கு கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃப்ராரெட் கன்வெர்ட்டட் கேமராஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குன்னு சில சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இதை உங்கள் கேமரா உள்ள ஓப்பன் பண்ணி அந்த சென்சாருக்கு முன்னாடி இருக்க இந்த ஹாட் மிரர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஃப்ராரெட் மட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபில்டரை செட் பண்ணலாம். இல்லை அப்படியே அந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். ஸோ இதில் அந்த இன்ஃப்ராரெட் ஃபில்டர் செட் பண்ணாங்கன்னா அது இன்ஃப்ராரெட் கன்வெர்ட்டட் கேமரா. இல்லை அந்த ஃபில்டரை சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாங்கன்னா அது வந்துட்டு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா விசிபிள் லைட் ரேஞ்ச் மட்டும் இல்லாமல் ஃபுல் அல்ட்ரா வயலட்லேருந்து இன்ஃப்ராரெட் ரேஞ்ச் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியும் அந்த கேமராவால். ஸோ நீங்கள் ஒரே கேமரா வச்சுட்டு நீங்கள் இன்ஃப்ராரெட்டையும் ஷூட் பண்ணிக்கலாம், மற்ற நார்மல் விசிபிள் லைட்டையும் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஃப்ராரெட் ஷூட் பண்ணும்போது மட்டும் ஒரு ஃபில்டர் முன்னாடி அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அதுவே இன்ஃப்ராரெட் கன்வெர்ட்டட் கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஹாட் மிரர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ராரெட் மட்டும் அலோவ் பண்ணுற ஒரு ஃபில்டர் செட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து மற்ற லைட்ஸ்லாம் பிளாக் பண்ணிவிட்டு வெறும் இன்ஃப்ராரெட் லைட் மட்டும் உள்ளே அனுப்பும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இன்ஃப்ராரெட் மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும், மற்ற நார்மல் வேவ் லைட்டை விசிபிள் லைட்லாம் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இன்ஃப்ராரெட்டுக்குன்னு தனியாக ஒரு கேமரா செட் பண்ணணும், தனியாக அதுக்குன்னு ஒன்று ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பழைய கேமரா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி இன்ஃப்ராரெட்டுக்குன்னு தனியாக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் வேணால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபில்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட வேவ்லென்த் மட்டும் கேப்சர் பண்ணுறதுக்கு. பட் மற்றபடி அது இன்ஃப்ராரெட் வேவ்லென்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் சென்சார் கேப்சர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ எதுக்கு இந்த இன்ஃப்ராரெட் கன்வெர்ட்டட் கேமரா போகணும், எதுக்கு ஃபில்டர் மட்டும் யூஸ் பண்ண போகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு அந்தாண்ட என்ன இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ டார்க்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பட்ட பகலில் இன்னும் 12 மணி வெயிலில் எடுத்தாலுமே அவங்களுக்கு லைட் ரொம்ப சீக்கிரம் கேப்சர் ஆகாது. லைட்டை நீங்கள் லாங் எக்ஸ்போஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் கிடைக்கும். நீங்கள் ஐஎஸ்ஓவும் அதிகமாக்கணும், ஷட்டர் ஸ்பீடையும் கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்ஃப்ராரெட் கன்வெர்ட்டட் கேமராஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் விசிபிள் லைட்டில் இப்போது சன்லைட்டில் ஷூட் பண்ணிங்கன்னா 500 ஷட்டர் ஸ்பீடில் 1/1000 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே அளவுக்கு ஷட்டர் ஸ்பீடை இன்ஃப்ராரெட்க்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் சென்சார் டேரெக்டாக இன்ஃப்ராரெட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபில்டர் உள்ளே வச்சுருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஹேண்ட் ஹெல்டாக ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபில்டர் மட்டும் யூஸ் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரைபாட் தேவைப்படலாம். இல்லைனா நீங்கள் ஐஎஸ்ஓ ரொம்ப அதிகமாக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ராரெட் ஷூட் பண்ண போகிறீங்க, இன்ஃப்ராரெட் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இன்ஃப்ராரெட் கேமராஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச யூஎஸில் தான் 2 சர்வீஸ் சென்டர் இருக்குது இந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு நல்ல ஃபோட்டோ கேமரா சர்வீஸ் சென்டரில் இது பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி போய்ட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஹாட் மிரர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த இன்ஃப்ராரெட் ஃபில்டர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அப்படி தேவையில்ல ஃபுல் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணலான்னா நீங்கள் ஜஸ்ட் அதை ரிமூவ் மட்டும் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் இன்ஃப்ராரெட் ஷூட் பண்ணதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் இன்ஃப்ராரெட் கன்வெர்ட்டட் கேமராஸோடைய அட்வான்டேஜ். நீங்கள் டேரெக்டாக ஹேண்டெல்லாம் ஷூட் பண்ணலாம், ஹையர் ஷட்டர் ஸ்பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இதனுடைய மெயினான அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு கொஞ்சம் செலவாகும். ஸோ இல்லை உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படி இருக்குது, இல்லை ரொம்ப ஷூட் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் இன்ஃப்ராரெட் ஃபில்டர்ஸ் அட்டாச் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா உங்கள் லென்ஸ் வந்துட்டு அதுக்கு ப்ராப்பராக இருக்கா, அதில் எதுவும் ஹாட்ஸ்பாட் வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு சில வெப்சைட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்வர்ஷன் சர்வீஸ் சென்டர்ஸ் சொன்னாங்க, அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் லென்ஸ் தான் ப்ராப்பராக இருக்குமா இன்ஃப்ராரெட் ஷூட் பண்ணால், இல்லை அதில் அதை ஹாட்ஸ்பாட் ஃபார்ம் ஆகுமா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணலாமா இல்லை கன்வெர்ட்டட் கேமராஸ்க்கு போகலாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.